நீதித்தலைவர்கள் அதிகாரம் 19. லேவியரும் அவர் மறுமனைவியும். இஸ்ரேல் மக்களுக்கு அரசன் இல்லாத அந்நாட்களில் லேவியர் ஒருவர் எப்ராயிம் மலைநாட்டின் எல்லைப்புறத்தில் தங்கியிருந்தார். யூதா நாட்டு பெத்லஹேமை சார்ந்த ஒரு பெண்ணை மறு மனைவியாக கொண்டிருந்தார். அவள் அவருக்கு எதிராக வேசித்தனம் செய்துவிட்டு அவரிடமிருந்து பிரிந்து யூதா நாட்டு பெத்லஹேமில் இருந்த தன் தந்தையின் வீட்டுக்கு சென்றாள். அங்கு 4 மாதம் தங்கியிருந்தாள். அவளிடம் நயந்து பேசி அவளை தன்னுடன் மீண்டும் அழைத்து வர அவள் கணவன் அவளை நோக்கி புறப்பட்டு சென்றார். அவர் தம்முடன் தம் வேலையாளையும் 2 கழுதைகளையும் கூட்டிக் கொண்டு சென்று அவள் தந்தையின் வீட்டை வந்தடைந்தார். அவரை கண்டதும் பெண்ணின் தந்தை மகிழ்வுடன் வரவேற்றார். பெண்ணின் தந்தையான அவர் மாமனார் அவரை வற்புறுத்தவே அவர் அவருடன் 3 நாட்கள் தங்கினார். 4ஆம் நாள் அவர்கள் அதிகாலையில் எழுந்தார்கள். அவர் புறப்படுகையில் பெண்ணின் தந்தை தம் மருமகனிடம், சிறிது உணவருந்தி திடம் கொண்ட பின் போகலாம் என்றார். அவர்கள் இருவரும் ஒன்றாக அங்கே அமர்ந்து உண்டு குடித்தனர். பெண்ணின் தந்தை அவரிடம், உம் இதயம் மகிழுமாறு இரவும் இங்கே தங்கும் என்றார். அவர் போவதற்கு எழுந்தார். அவர் மாமனார் அவரை வற்புறுத்தவே அவர் அங்கேயே தங்கி இரவை கழித்தார். அவர் 5ஆம் நாள் புறப்படுவதற்காக அதிகாலையில் எழுந்தார். அப்போது பெண்ணின் தந்தை, உம் இதயம் மகிழுமாறு பொழுது சாயும் வரை இங்கே தங்கும் என்றார். இருவரும் உண்டனர். அவரும் அவர் மறுமனைவியும் அவருடைய வேலையாளும் புறப்பட தயாராயினர். பெண்ணின் தந்தையான அவர் மாமனார் அவரிடம், இதோ நாள் முடிந்து மாலையாகிவிட்டது, நாள் முடிவடைந்து விட்டது. இரவு இங்கே தங்கி உம் இதயத்தை மகிழ்வியும். நாளை அதிகாலையில் எழுந்து உங்கள் வீட்டுக்கு பயணமாகலாம் என்றான். அம்மனிதர் இரவு தங்க விரும்பவில்லை. எனவே அவர் சேணமிட்ட 2 கழுதைகளுடனும் தம் மறு மனைவியுடனும் புறப்பட்டு எருசலேம் என்ற எபூசுக்கு அருகே வந்தார். அவர்கள் எபூசை நெருங்கிய பொழுது அந்தி மாலை ஆகிவிட்டது. வேலையாள் தம் தலைவரிடம், நாம் எபூசுக்கு சென்று அங்கே இரவை கழிப்போம் என்றான். அவன் தலைவன் அவனிடம், நாம் இஸ்ரேல் மக்கள் அல்லாத வேற்றினத்தார் நகர்ப்பக்கம் செல்லாமல் கிபையாவுக்கு கடந்து செல்வோம் என்றார். அவர் தம் வேலையாளிடம், கிபையா அல்லது ராமாவுக்கு சென்று அவற்றுள் ஏதாவது ஓரிடத்தில் இரவை கழிப்போம் என்றார். அவ்வாறே அவர்கள் சென்று பென்யமினை சார்ந்த கிபையாவை அடைந்த பொழுது கதிரவன் மறைந்தான். அவர்கள் கிபையாவில் இரவை கழிக்க அங்கே சென்றனர். ஆனால் இரவை கழிக்க தன் வீட்டிற்குள் வருமாறு அவர்களை ஒருவனும் அழைக்கவில்லை. ஆகவே நகரின் சதுக்கத்தில் அமர்ந்தனர். மாலையில் ஒரு முதியவர் தம் வேலையை முடித்துவிட்டு வயலில் இருந்து வந்தார். அவர் எப்ராயிம் மலைநாட்டை சார்ந்தவர். அவர் கிபையாவிற்கு வந்து தங்கியிருந்தார். ஆனால் அங்கு வாழ்ந்தவர்கள் பென்யமின் மக்கள். அவர் உற்று பார்த்த பொழுது வழிப்போக்கரான அந்த மனிதரை நகரின் சதுக்கத்தில் கண்டார். அம்முதியவர் அவரிடம், எங்கே போகின்றாய், எங்கிருந்து வருகின்றாய் என்று கேட்டார். அவரிடம், நாங்கள் யூதா நாட்டு பெத்லஹேமில் இருந்து எப்ராயிமின் மலைநாட்டு எல்லைப்புறத்திற்கு செல்கின்றோம். நான் அப்பகுதியை சேர்ந்தவன். யூதா நாட்டு பெத்லஹேமிற்கு சென்றிருந்தேன். நான் என் வீட்டிற்கு திரும்பி செல்கின்றேன். இங்கே தன் வீட்டுக்குள் வருமாறு என்னை ஒருவனும் அழைக்கவில்லை. எங்கள் கழுதைகளுக்கு வேண்டிய வைக்கோலும் தீவனமும் உம் ஊழியர்களாகிய எனக்கும் என் மறுமனைவிக்கும் வேலையாளுக்கும் வேண்டிய அப்பமும் திராட்சை ரசமும் எங்களிடம் உள்ளன. எங்களுக்கு வேறு எதுவும் தேவையில்லை என்றார். அப்பொழுது முதியவர், உனக்கு நலம் உண்டாகுக, உன் தேவைகள் அனைத்தையும் நான் கவனித்துக் கொள்கிறேன். இரவில் சதுக்கத்தில் மட்டும் தங்காதே என்றார். அவர் அவரை தம் வீட்டுக்கு அழைத்து வந்தார். கழுதைகளுக்கு தீவனம் அளித்தார். அவர்கள் தங்கள் பாதங்களை கழுவினர், உண்டு குடித்தனர். அவர்கள் மனம் மகிழ்ந்திருந்த பொழுது இதோ அந்நகரின் இழிமனிதர் அவ்வீட்டை சூழ்ந்து கொண்டு கதவை தட்டினர். அவ்வீட்டின் உரிமையாளரான முதியவரிடம்,
உன் வீட்டிற்கு வந்திருக்கும் மனிதனை வெளியே கொண்டு வா, நாங்கள் அவனுடன் உறவு கொள்ள வேண்டும் என்றனர். வீட்டின் உரிமையாளர் வெளியே வந்து அவர்களிடம், வேண்டாம் என் சகோதரர்களே, என் வீட்டிற்கு வந்திருக்கும் இம்மனிதனுக்கு தீங்கு எதுவும் செய்ய வேண்டாம். இக்கொடிய செயலை செய்யாதீர்கள். இதோ கன்னி பெண்ணான என் மகளையும் அவர் மறுமனைவியையும் வெளியே அழைத்து வருகிறேன். அவர்களோடு உறவு கொண்டு உங்கள் விருப்பப்படியே நடந்து கொள்ளுங்கள். ஆனால் இம்மனிதனுக்கு இக்கொடிய செயலை செய்யாதீர்கள் என்றார். அவர்களோ அவர் சொன்னதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்பொழுது அந்த லேவியர் தம் மறுமனைவியை அவர்களுக்காக வெளியே தள்ளிவிட்டார். அவர்கள் அவளோடு உறவு கொண்டு இரவு முழுவதும் வைகரை வரை அவளை இழிவுபடுத்தினர். அவர்கள் வைகரையானதும் அவளை போகவிட்டனர். வைகரையில் அப்பெண் வந்து தம் கணவன் இருந்த வீட்டின் கதவருகில் காலை வரை விழுந்து கிடந்தாள். காலையில் அவள் கணவர் எழுந்து பயணத்தை தொடர வீட்டின் கதவுகளை திறந்து கொண்டு வெளியே வந்தார். அவர் மறுமனைவியான அப்பெண் வீட்டின் கதவருகில் விழுந்து கிடந்தாள். அவள் கைகள் கதவு நிலையின் மீது இருந்தன. அவர் அவளிடம், எழுந்திரு, புறப்படுவோம் என்றார். பதில் இல்லை. எனவே அவர் அவளை கழுதை மீது தூக்கி வைத்து தம் வீட்டை நோக்கி சென்றார். அவர் தம் வீட்டிற்கு வந்ததும் ஒரு கத்தியால் தம் மறுமனைவியின் உடலை 12 துண்டுகளாக வெட்டி அவற்றை இஸ்ரேலின் எல்லா நிலப்பகுதிகளுக்கும் அனுப்பி வைத்தார். அதை கண்ட அனைவரும், இஸ்ரேல் மக்கள் எகிப்து நாட்டிலிருந்து புறப்பட்டதிலிருந்து இந்நாள் வரை இது போன்றது நடந்ததில்லை, இது போன்றதை கண்டதும் இல்லை, இதை பற்றி நீங்கள் சிந்தியுங்கள், கலந்து பேசுங்கள், உங்கள் முடிவை தெரிவியுங்கள் என்று சொல்லிக் கொண்டனர்.